என் அன்பு மக்களுக்கு டிடியின் வணக்கங்கள். எல்லாரும் சூப்பர் ஹாப்பியா நலமுடன் இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். விதைகள் போட்டு அதிலிருந்து முளைச்சு வர நாற்றுகள் இந்த மாதிரி நீளமா வளர்ந்துருந்ததுன்னா அது லெக்கி சீட்லிங்ஸ் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இது உடனே சரி செய்ய வேண்டிய விஷயம். அதனால இதை எப்படி சரி செய்யறது, இதை வராம எப்படி தவிர்க்கிறது அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுல பாருங்களேன், விதை முளைச்சதும் ஃபர்ஸ்ட் 2 இலை வரும் இல்லையா, அந்த 2 இலைகளும் சாதாரணமா பாத்தீங்கன்னா இங்க வந்திருக்கணும். இங்க வர வேண்டிய இலைகள் அப்படியே சூரியனை தேடி 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 நீண்டு வளர்ந்துருக்கு. ஆனா இதுக்கு பக்கத்திலே இருக்கிற அதே வகை நாற்று மட்டும் எப்படி சரியா வளர்ந்துருக்கு? ஒவ்வொரு தொட்டிலையும் 2 விதைகள் விதைச்சிட்ட பிறகு விதைகள் முளைச்சு வர ஸ்டேஜ்ல சூரிய ஒளி கம்மியா இருக்கிற இடத்துல வச்சதுனால முதலா முளைச்சு வந்த இந்த நாற்றுகள் மட்டும் நீளமா வளர்ந்துருச்சு. சீட்லிங்ஸ்க்கு சூரிய வெளிச்சம் பத்தல அப்படின்னு தெரிஞ்சதும் இதில் இருக்கும் மற்றொரு விதை முளைச்சு வரும்போது சரியான சூரிய வெளிச்சம் கொடுத்து சூப்பரா வளர்த்தாச்சு. சரிங்க, இப்போ நீண்டு வளர்ந்த இந்த நாற்றுகளை எப்படி சரி செய்வதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு இந்த மாதிரி ஒரு கப் எடுத்துக்கிறேன். அதில் அடுத்து துளைகள் போட போகிறோம். அதுக்கப்புறம் விதைகள் எல்லாம் சூப்பராக முளைச்சு வரணும் அப்படின்றதுக்காக ஒரு சாயில் மிக்ஸ் சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதே தான் இங்கே யூஸ் பண்ணுறேன். அந்த வீடியோ பார்க்கணுன்னா லிங்கை டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன். இதுக்கப்புறம் அடுத்தடுத்து என்னென்ன ஸ்டெப்ஸ் அப்படின்னு பார்த்துட்டு கூடவே நிறைய டிப்ஸும் பார்க்கலாங்க. எப்போவுமே நான் யூஸ் பண்ணுற டிரான்ஸ்பிளான்டிங் டூல் கிடைக்காதனால என்னோட பொண்ணோட கிச்சன் செட்டில் இருக்கிற ஃபோர்க்கை தான் பயன்படுத்த போகிறேன். லெக்கி சீட்லிங்ஸை மட்டும்தான் எடுக்கிறோம். நல்லா வளர்ந்துருக்கிற இந்த சீட்லிங்ஸ் தொடர்ந்து அதே பாட்லேயே தான் இருக்க போகுது. நாற்றுகளோட வேர் பகுதியை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்தோம்னா டிரான்ஸ்பிளான்டிங் ஷாக்லாம் வராமல் சூப்பராக புது தொட்டியில் கிடுகிடுன்னு வளர ஆரம்பிச்சிருங்க. எவ்வளோ பெரிய வேர் வளர்ந்துருக்கு பாருங்க. கொஞ்சம் வேகமாக எடுத்தால் உடஞ்சிருக்கும். இந்த கப்பில் மண் கலவையை பாதி ஃபில் பண்ணிட்டு செடியை வச்சு பார்க்கும்போது செட் ஆகலை. எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மண் கலவையை கொஞ்சம் கீழே கொட்டிட்டு 1 இன்ச் அளவுக்கு மண் இருந்தால் போதும். இப்போ நாற்றுகளை இந்த மாதிரி கிராஸாக வச்சுக்கலாம். 1 இன்ச் மண்ணில் நீளமாக வளர்த்த நாற்றுகளை கிராஸாக வச்சாச்சு. இப்போது இந்த தண்டுகளை கேர்ஃபுல்லாக பிடிச்சிட்டு மண் போட்டு மூடிடலாம். இந்த ஸ்டேஜில் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்க, ஏன்னா ஃபாஸ்ட்டாக பண்ணால் தண்டுகள் உடைய வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றி வச்சாச்சு. நாற்றுகள் நீண்டு சாய்ந்து வளர்ந்ததுனால இலைகள் கீழே பார்த்த மாதிரி இருக்குது. சூரிய வெளிச்சம் நல்லா கிடைக்கிற இடத்துல வச்சோன்னா இது சரியாயிடும். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தொட்டியோட சைஸ் தான். நீளமாக வளர்ந்த இந்த நாற்றுகளை மாற்றி வைக்கும்போது முதல்ல இருந்ததை விட பெரிய தொட்டியில் மாற்றி வைக்கும்போது தான் நீளமான தண்டுகள் தொட்டியில் போகிறதுக்கான சரியான இடம் கிடைக்கும். அடுத்து தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம், நீளமாக வளர்ந்த லெக்கி சீட்லிங்கோட வளர்ச்சிக்கும் நார்மலாக வளரக்கூடிய நாற்றுகளுக்கும் வளரும்போது ஒரு சில வித்தியாசங்கள் தெரியும். அதனால நாற்றுகள் உயர்ந்து வளர்ந்துருச்சு அப்படின்னா மறுபடியும் புதுசாக விதைகள் ஸ்டார்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டான ஒரு விஷயம். சீசனோட கடைசியில் விதைகள் போட்டிங்க அப்படின்னா மறுபடியும் விதைகள் போட்டு வளர்க்குறதுக்கான டைம் கிடைக்காம போயிடும். இந்த வீடியோவில் காமிச்சபடி கண்டிப்பாக நிறைய செடிகளோட நாற்றுகளை சரி செய்யலாம். ஆனால் எல்லா நாற்றுகளுக்கும் இது 100% சரி வருமா அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் என்னுடைய முதல் சஜஷன் என்னன்னா, விதைகள் முளைக்கும் போதே சரியான அளவு வெளிச்சம் கொடுத்து வளர்த்துடலாம். அப்போது இந்த பிரச்சனையே வராது. இரண்டாவது, ஒரு வேளை இந்த மாதிரி நீண்டு வளர்ந்துருச்சு அப்படின்னா இந்த வீடியோவில் சொன்னது போல் சரி செய்து பார்க்கலாம். கூடவே சீசன் இருந்தது அப்படின்னா புதுசாகவே விதைகளை விதைச்சிடலாம். என்னிடம் இருந்த லெக்கி சீட்லிங்ஸை நான் சரி பண்ணிட்டேன். நீண்டு வளர ஆரம்பிக்குதுன்னு தெரிஞ்ச உடனே சரி பண்ணிடுங்க. வீடியோ எடுக்கணும் அப்படின்றதுக்காகவே நான் கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி என்னுடைய அனுபவத்தையும் கார்டனிங் ஐடியாஸ் இதெல்லாம் டிடிஸ் ஆர்கானிக் வீடு தோட்டம் சேனல் மூலமாக உங்கள் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணதில் மிக்க மகிழ்ச்சி. நம்பிக்கையாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அனைத்து பதிவுகளும் சேனலில் வந்துட்டே இருக்கும். உங்கள் எல்லாருடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.